சிதம்பரத்தில் ஆணி உத்திர திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நடராஜர் அவர்களுக்கு மகா திருமஞ்சனம் நடைபெறும். ஒரு காலத்தில் உலக நன்மைக்காக சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அவரது தெய்வீக நடனத்தால் உலகம் முழுவதும் அமைதி, ஞானம் மற்றும் செழிப்பு பரவியது. அந்த அருளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடராஜருக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட புனித பொருட்களால் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. தேர் உலாவுக்கு பின் ஆயிரங்கால் மண்டபத்தில் ராஜசபை, சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளுவார்கள். அங்குதான் பிரம்மாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெறும். பின்னர் நடராஜர் தனது புகழ்பெற்ற ஆனந்த தாண்டவ நடனமாடி மீண்டும் சிற்சபைக்கு, கருவறைக்கு திரும்பும் தரிசன் வைபவம் நடைபெறும். ஆணி திருமஞ்சன நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்தில் கூடி ஓம் நமசிவாய என பக்தியுடன் ஜபித்து நடராஜரின் அருளை பெறுகின்றனர். இந்த நாளில் சிவனை மனமுருகி வழிபட்டால் குடும்ப நலம், மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இறைவனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் ஞானமும் நலனும் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஏர்பிளாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.